ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சோயா பீன்ஸ் போட்டு குழம்புங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுங்க. நான் எப்போவுமே குக்கரில் தாங்க நான் செய்வேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க, எல்லாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சங்க, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல், தக்காளி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்குங்க. எல்லாம் ஒன்றா போட்டுட்டு தாளிக்கணுங்க. தாளிச்சிட்டு அதுக்கு வந்து எல்லாம் ஒவ்வொரு காயாக இருந்துச்சு. வாழைக்காய் கொஞ்சம், முள்ளங்கி கொஞ்சம் போட்டுருக்கேங்க. இதோட சோயாபீன் பொரியல். நான் ஏற்கனவே நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த சோயாபீன்ஸை அப்படியே நான் போட போகிறேன். போட்டேங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே மல்லித்தூள் வந்து உடம்புல சேர்த்தா நல்லதுன்னு சொன்னேன், குளிர்ச்சின்னு. அதனால் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கீங்களேங்க, அது கொஞ்சம் அப்படியே ஊற்றிடணும். புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் அப்படியே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய், சோயாபீன்ஸு எல்லாம் இருக்கிறதுனால வாய்வுலாம் எடுத்துரும். அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. அதெல்லாம் ஒரு கிளறிட்டு அப்புறம் வந்து குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து கேரட்டு பொடி மாஸ் பண்ண போகிறோம். கேரட் பொடி மாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து பச்சை மிளகா போடலாம், அப்படி இல்லைன்னா கூட காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகா.
அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு துருவி வச்சுருக்கேங்க. ஒரு 4 பெரிய கேரட்டாக ஒரு 4 எடுத்துருக்கேங்க. 4 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க. ஏன்னா கொஞ்சம் வாசம் இருக்குங்க, வாசத்துக்காண்டி பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, எப்போவுமே கேரட்டோ பீட்ரூட்டோ செய்யும் போது தண்ணி ரொம்ப சேர்க்காதுங்க. தண்ணி ரொம்ப சேர்த்தா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடுங்க. லேசாக இப்படி கொஞ்சம் லேசாக வச்சு ஊற்றி வேக வச்சு எடுக்கணும். 2 கிண்ணம் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு ஊறிக்கோங்க. ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். விசில் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. எல்லாம் வெந்துடும். ஏற்கனவே நம்ம வந்து சோயாபீன்ஸை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால அதிலே கொஞ்சம் வெந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படின்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆன அப்புறம் கேரட் பொடி மாஸ் ரெடிங்க. ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கேரட் பொடி மாஸ், அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. விசில் எடுத்து விட்டு மூடியது. சோயாபீன்ஸும் வாழைக்காய் முள்ளங்கி போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. ஓகேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது குழம்பு. இதில் வந்து முள்ளங்கி, சோயாபீன்ஸு, வாழைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகேங்க, வாங்க சாப்பிட. பைங்க.